பாண்டியராஜனின் தமிழ் வணக்கம். எல்லாம் அனுபவம்தான். இந்த ஒரு தட்டு நிறைய உணவு இருக்குது, ஆனால் அது மூடி இருக்குது. நமக்கு உணவுன்னு தெரியும், அதை திறக்கிற வரைக்கும் அதுக்குள்ளார என்ன இருக்குன்னே தெரியாது. நம்ம விருந்தினர் கூப்பிட்டு போகிறோம், வேறு எங்கேயோ போகிறோம், வா நல்லா சாப்பிடுங்க வாங்க. தட்டில் இருக்கும் உணவை போன்றது தான் திருமணங்க. மூடி வச்சுருப்பாங்க, திறக்கும் போது தான் நமக்கு பிடித்த உணவா பிடிக்காத உணவா, ரொம்ப விரும்பின உணவா, இல்லை தொடர்ந்து சாப்பிட்டுட்ருக்கிற உணவா. ஆக திருமணம் என்பது மூடி இருக்கும் தட்டுக்குள்ளாக இருக்கிற உணவை போன்றதுன்னு ஒரு சீன மொழி ஒன்று உண்டு. ஆனால் பாவங்க, இந்த 90 கிட்ஸோடு இப்போ 20 கிட்ஸ் அப்படி சேர்றாங்க, 20 இல்லையா? ஆனால் 90 கிட்ஸ் தான் ரொம்ப பாவம். அது எப்படி இப்படி இந்த திருமணங்கள் இப்படி ஒரு புரியாத மாதிரி ஆயிடுச்சேன்னு தெரியலைங்க. இந்த அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. ஒரு நல்ல பொண்ணு ஒருத்தனுக்கு கிடச்சிச்சின்னு வைங்க, அவனுக்கு தினம் தினம் காதலர் தினம்தான், ரசித்து வாழ்க்கையை கொண்டாடுவான். தவறான பொண்ணு மனைவியாக வந்துருச்சுன்னு வைங்களேன், அவன் தினம் தினம் தியாகிகள் தினம். அவன் தியாகி தான், ஏன்னா இவன் தவறான பொண்ணு. தியாகம் பண்ணால் மட்டும்தான் வாழ்க்கையை நடத்திட்டு போக முடியும். நல்ல பணக்கார பொண்ணு ஒருத்தன் கிடச்சிச்சின்னு வைங்க, அடே அப்பா நினச்சி பாருங்கள், அவனுக்கு ஒவ்வொரு நாளும் சுதந்திர தினம். சோம்பேறி மனைவி கிடச்சிச்சான்னு வைங்க, ஏன் தெரியுமா இங்கே நிறுத்துகிறேன், என்னவா இருக்கும் ஒரு சோம்பேறி மனைவி கிடைச்சா அந்த ஆம்பளைக்கு என்னவா இருக்குன்னு உங்களுடைய எண்ண ஓட்ட வருது பாருங்க. சோம்பேறி மனைவி கிடைத்தால் அந்த ஆணுக்கு தினம் தினம் உழைப்பாளர் தினம். ஆக திருமணம் என்பது நம்ம கையிலே இல்லை. சொல்கிறாங்கள்ல, திருமணமெல்லாம் எங்கேயோ நிச்சயிக்கப்பட்டது இல்லையா? ஆக தெரிந்தே நாம் சில தவறுகள் செய்துட்டோமா, நம்ம வாழ்க்கையே அப்படி திசை மாறி போயிருங்க. எல்லாம் என்ன நினைக்கிறான், திருமணம் என்ற பெரிய கோட்டைக்குள்ளார போகணும்னு துடிக்கிறான். அது ஒரு இரும்பு கோட்டை, அதுக்குள்ளார போகணும்னு வெளியே இருக்கிறவன்லாம் துடிக்கிறான். ஆனால் திருமணன்ற கோட்டைக்குள்ளார இருக்கிறவன் எப்படா இந்த இரும்பு கதவு திறக்கும் ஓடிடலான்றாங்க. ஆனால் வாழ்க்கை சுவாரஸ்யம் மிகுந்தது தான். அந்த இரும்பு கோட்டைக்குள்ளாரும் இருந்து நம்ம வாழ்ந்து காட்டுற பாருங்க, ஒன்றும் இல்லைங்க, விட்டு கொடுத்தல் இதுதான். அதனால் இந்த 90 கிட்ஸ்லாம் பயப்படாதீங்க. எல்லோரும் இன்றைக்கி நிறைய பயப்படுறாங்க. அடக்கு இல்லைன்னா அடங்கிப்போ, இதுதான் தத்துவம் இல்லையா? ஆனால் நீ அடக்கவே முடியாது. அதனால் அன்பால் அடங்கி போயிட்டா நம் வாழ்க்கை ரொம்ப 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 மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.